அவர்கள் மேலே வச்சிருந்தது அந்த உடன்படிக்கையின் நிமித்தம். ஆனாலும் அங்கே ஆனாலும் 33 முடிஞ்சவொன்னே இல்லை. ஆனாலும் நான் யூதாவின் பட்டணங்களின் எருசலேமின் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மழான் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஒரு நாள் வரும், அப்போது நான் திரும்ப எழுப்பிப்பேன். ஆனால் இப்போதோ அவளை ஓய பண்ணுவேன்கிறார். ஒன்றும் கிடையாது, தேசம் பாழாய் போயிடும். ஆனால் கர்த்தருக்கு விசுவாசித்தால், மனம் திரும்பினால், ஸ்தோத்திரம், உன்னை மறுபடியும் இதே வசனம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் மகிழ்ச்சியின் சத்தமும் களிப்பின் சத்தமும் மணவாளின் சத்தம் மணவாட்டி சத்தம் மறுபடியும் வர பண்ணுவார். நீ கீழ்ப்படிந்தால், மனம் திரும்பினால், மனம் கசந்து ஒப்பு கொடுத்தால், உன்னுடையதான நீ செஞ்சதான தீவினைக்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்து தீர்ந்த பின்பு நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். ஒப்பு கொடுப்போமா? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை வைத்து ஆராதனை உமக்கே. மூலமனதோடு ஆராதனை உமக்கே. சந்தோஷத்தோடு ஆராதனை உமக்கே. மீண்டுமாக ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 7ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வரவேற்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் ஆபத்து வருகிறது, வடக்கே இருந்து வருகிறது. நான் எச்சரிக்கிற காவற்காரர்களை வைத்தேன். அவர்கள் பகலில் எக்காலம் ஊதினாங்க, ராத்திரியும் எக்காலம் ஊதினாங்க. பகல்லையும் அங்கங்கே நின்று கொண்டு சொன்னாங்க, ராத்திரியும் தீவட்டிகளை பிடித்து கொண்டு சொன்னாங்க. போதுமான அளவு சொன்னாங்க. சின்ன சின்ன தண்டனைகளை, சின்ன சின்ன சிக்ஷைகளை அனுப்பியும் சுத்திகரிக்க ஆண்டவர் முயற்சி பண்ணார். அதுலேயும் சுத்திகரிக்கப்படாமல் போனதுனால தள்ளுண்ட தங்க மண்ணு போல, தள்ளுண்ட வெள்ளி மண்ணு மாதிரி ஒன்று ஆண்டவர் தள்ளி போட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அடுத்தது ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ ஆலயத்துக்கு வர்றவங்க, இப்போ ஆலயத்துக்கு வராதவங்க, இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கிறவங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார், உண்டிதான அருவருப்புகளோடு நீ பண்ணுகிற ஆராதனையும் ஜெபமும் காணிக்கையும் உண்டிதான ஊழிய செயல்பாடுகளும் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ எரேமியா அங்கே வர்றார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், ஆண்டோட வசனம் வருது. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலுக்கு போ. அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னா, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற யூதா ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, வராத ஒரு குரூப் இருக்கான் வெளியே. வந்துட்டுருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்து. வந்துட்டுருக்குறீங்க, நல்லது. உங்களை பார்த்துடான் வழி, நீ எப்படி உன் சிந்தனை, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை
இதை சரிப்படுத்துங்க. அப்போ இந்த ஸ்தலத்தில் நான் உங்களை குடியிருக்க பண்ணுவேன். இப்போ உன் சிந்தனையும் தப்பு, உன் வார்த்தையும் தப்பு, உன் வாழ்க்கையும் தப்பு. அப்போ ஆண்டு சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க இது கர்த்தரின் ஆலயம், இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய ஆலயம் இதுவேன்னு சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியையும் நன்றாய் சீர்படுத்துங்க. ஆண்டு சொல்கிறாதான், நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாக தீர்க்குங்க. சரி பண்ண வேண்டியது சரி பண்ணுங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாக வேண்டிய ஒப்புரவாகுங்க. செய்ததான தப்புக்கு தீமைக்கும் தக்கதான அதுக்கான நிவாரணத்தை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க. நீ எதை விதைச்சாயோ அதுக்கு அதை நீ அறுக்கிறாய். மனஸ்தாபப்படுங்க. பரதேசி, திக்கற்றவனை, விதவியை ஒடுக்காத, குற்றமில்லாத ரத்தத்தை ஸ்தலத்தில் சிந்தாத, அந்நிய தேவர்களை பின்பற்றாத. இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை, ஆனால் நல்ல கடினமான. இவங்க செஞ்ச தப்பு இதுதான். என்ன செஞ்சாங்க? மனுஷனுக்கு மனுஷன் உபத்திரம் பண்ணாங்க, மனுஷனுக்கும் மனுஷன் இவங்களுடைய உறவு சரியில்லை, ஜீவனுள்ள தேவனோடு உறவு சரியில்லை. அதுக்கு பதிலாக அருவருப்புகளை தெரிஞ்சு கொண்டாங்க, அசுத்தமான தேவர்களை தெரிஞ்சு கொண்டாங்க. நான் உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணணுன்னா உங்களை சீர்படுத்துங்க. ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தையை நம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் திருடுறீங்க, கொலை செய்கிறீங்க, விபச்சாரம் பண்ணுறீங்க, பொய்யானிடுறீங்க, எல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகளை மீறுறீங்க. 1ஆம் கற்பனை, 2ஆம் கற்பனை, 3ஆம் கற்பனை, எல்லா கற்பனையும் உடைச்சிட்டீங்க. பாகாலுக்கு தூபம் காட்டுறீங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றுறீங்க. அப்புறம் இங்கே வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் நின்றுக்கிட்டு எல்லா அருவருப்பையும் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோன்னா சொல்லுவீங்க. கர்த்தர் எப்படி கேட்பாரும்? கைகள் எல்லாம் ரத்தம் சிந்தின கையாக இருக்கும். கைகள் சுத்தம் இல்லை, உன் சிந்தனை சுத்தம் இல்லை, உன் வார்த்தை சுத்தம் இல்லை, உன் வாழ்க்கை சுத்தம் இல்லை, உன் உறவுகள் சுத்தம் இல்லை. என் நாமம் என்ன உங்களுக்கு கல்லர் கோகை மாதிரி ஆயிடுச்சா? நானும் கண்டேன். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமாக போயிடுது. நானும் அதை நேரடியாக பார்த்தேங்கிறார், கல்லர் கோகையாக போனதை. இதுதான் இயேசுநாதர் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நான் முந்தைய நாம விளங்க பண்ண சீலோவிலும், சீலோ தான் முத கூடாரம் இருந்தது. பிள்ளாப்பு அதுக்கு செஞ்சதை பாருங்கள், சீலோவில் இருந்துச்சு. அப்போ நடந்த சம்பவத்தெல்லாம் யோசித்து பாருங்கள். சவுல் ராஜா காலத்தில் நடந்தது யோசித்து பாருங்கள். என்ன நடந்தது? என்ன பொல்லாப்புனால என்ன சான்ற சீலோவை தள்ளி போட்டார். நீங்கள் இந்த கிரியைகளெல்லாம் செஞ்சீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்தேன், இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை. நான் உனக்கு திரும்ப 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 ஏற்கனவே உனக்கு நான் எச்சரிப்பு கொடுத்துட்டே வர்றேன். நான் சொல்லி வந்திருந்தேன், நீ கேட்கலை. நான் கூப்பிட்டும் இந்த காரியத்தை சரிப்படுத்திக்கோன்னு சொல்லியும் நீங்கள் அதுக்கு பதில் மறுமொழி சொல்லாமல் உத்தரவு கூடாமல் அமைதியாகவே இருந்துட்டீங்க. இப்போ சொல்கிற என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல் இந்த எருசலேமையும் தள்ளி விடுவேன், இந்த ஆலயத்தையும் தள்ளி விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன பயங்கரமான எச்சரிப்பு பாருங்கள். இதெல்லாம் கான்சிக்வன்ஸ். இனி இதில் தப்புறதுக்கு வழியே இல்லை. அதாவது ஆண்டவர் போதுமான தருணம் கொடுத்துட்டார். இனி தண்டனையின் அனுபவிக்கிறத தவிர ஒரு வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஆட்கள். நான் உங்களுடைய எல்லா சகோதரமா எப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டனே, இதுக்கு முன்னால் தான் நடந்திருக்குது இல்லை? எப்ராஹிமை நான் தள்ளி போட்டதுனால உனக்கு ஒரு எச்சரிப்பு வர வேண்டாமா? நான் எப்ராஹிமை தள்ளி போட்ட மாதிரி உன்னையும் நான் தள்ளி போட மாட்டேன்னா? எப்ராஹிம் எனக்கு எவ்வளோ வேண்டப்பட்டவன். எப்ராஹிமை தள்ளி போட்டது போல் உன்னையும் தள்ளி விடுவேன்னு தெரியாதான்? இப்போ நான் அவன் தள்ளி விடுவேன்னு சொல்கிறார். நீ எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிற, இந்த ஜனத்துக்கு அவன் விண்ணப்பம் செய்ய வேண்டாம்ப்பா, நீ மன்றாட வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம், எனக்கு அவங்கள பற்றி பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. ஐயோ, ரொம்ப கடினம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளையும் செய்கிறத நீ பார்த்தாயா? பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு தான் அப்படிலாம் சொல்கிறியா? அப்புறம் பரிந்து பேசுகிறாயா? அவர் பேசுவதை கேட்டாயா? அவருடைய சிந்தனையை கண்டாயா? அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாயா? மனமடி உண்டாக்க அந்நிய தேவர்களுக்கு பானபலி வாக்குறாங்க, வானராக்கினிக்கு பணியாரங்களை சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் விறகு பொறுக்கிறாங்க, பிதாக்கள் நெருப்பு மூட்டுறாங்க, ஸ்திரீகள் மாப்ப செய்கிறாங்க. எனக்கா மடி உண்டாக்குறாங்க? இதனால் எனக்கா வேதனை? தங்கள் முகங்களுக்கு அவங்களே வெட்கத்துக்கு உட்படும்படிக்கு அவர்களுக்கு அல்லவோ மனமடி உண்டாக்குறாங்க.
அவங்க யோசனையும் அவங்க வார்த்தையும் வாழ்க்கையும் அவங்களுக்கு அல்லவோ வேதனை. ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலே, மனுஷர் மேலே, மிருகங்கள் மேலே, மரங்கள் மேலே, பூமியின் கனிகள் மேலே உரியும், ஊற்றப்படும், அவியாமல் எரியும்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன ஒரு கடினமான வார்த்தை பாருங்க. அதாவது இந்த நேரத்தில் இதை பியாண்டு, அதாவது மெண்டு பண்ண முடியாத அளவுக்கு, இனியும் அவர் சீர்படுத்த முடியாத அளவுக்கு போன கைமீறி போன ஒரு நிலையை பார்க்குறோம். அந்த பானை உடஞ்சி போன கூட கர்த்தர் திரும்ப கட்டிடுறாரு. இந்த பானை கையை மீறி போன கைமீறி போனதான களிமண் உடஞ்சி அந்த கைக்குள்ளே இருந்தால் கூட வளைஞ்சிட்டே இருக்கும்போது உடஞ்சி போச்சுனாலும் கூட சரி பண்ணிடுறாரு. இந்த களிமண்ணோ தள்ளிவிடப்பட்ட களிமண், ஆகாத களிமண்ணாக போச்சு, உவர் மண்ணாக போச்சு. அந்த களிமண்ணுக்கு இருக்கிறது அந்த இணக்கம் அங்கே இல்லை. அந்த களிமண்ணுக்கு இருக்க வேண்டிய இணக்கம் இல்லை, இசைவு இல்லை, அதில் இருக்கிற பசை இல்லை, பசை இழந்த களிமண், அது உவர் மண். ஆமாம், இணக்கம், அந்த இலக்கம் இழந்த களிமண், உவர் மண், ஒன்னோட ஒன்று ஒட்டாத மண்ணாக போச்சு. இணக்கம் இல்லை, இசைவு இல்லை, பசை இல்லை, பசை இழந்து போச்சு. இஸ்ரவேலின் தேவனாய் இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன, உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சி சாப்பிடுங்க. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துட்டு வந்தேனே, தகன பலியை மற்ற பலிகளை குறித்தெல்லாம் பேசுனதையும் கட்டளைத்தையும் பார்க்குறீங்களே, அப்படி நான் அதுகளை சொன்னதை காட்டணும். பலிகளை இந்தந்த பலிகளை செலுத்துங்கன்னு சொன்னதை விட, இந்தந்த பண்டிகைகளை கடைபிடிங்கன்னு சொன்னதை விட, ஸ்தோத்திரம் என்னென்ன விதமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னதை விட, நான் அதிகமாக சொன்னது என் வாக்குக்கு செவி கொடுங்கள். எனக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நான் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய உறவு. நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பு. நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய கீழ்ப்படிதல். அப்போ நான் உன் தேவனாக இருப்பேன், அப்போ நீங்கள் ஜனமாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கிற விசேஷத்தையே அவளுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். சுவிசேஷம் என்பது என்ன செய்ய வேண்டும் என்பது, விசேஷம் என்ன, நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். அவர்கள் அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படியும் கடினத்தின்படி நடந்து முன்னே போகிறதுக்கு பதிலாக பின்னுக்காலேயே போக ஆரம்பித்தாங்க. நான் தீர்க்கதரிசி எல்லா ஊழியக்காரர்களையும் தினம் உங்களிடத்தில் அனுப்பிட்டு இருந்தேன். 25ஆம் வசனத்தில் தினம் ஏற்கனவே போதுமான அளவு உங்களை எச்சரித்து விட்டோம். ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கும்போது கடைசியாக ஒரு பலகை ஒன்று வச்சுருந்து பார்த்தேன். போதுமான அளவு உங்களை எச்சரித்து விட்டோம், கவனமாக போங்கள், வளைவுகளில் முந்தாதீர், மேலே ஏறி வரும் வாகனுக்கு இடம் கொடுங்கள், கவனமாய் செல்லுங்கள், எச்சரிப்பாய் செல்லுங்கள், குறைந்த வேகத்தில் செல்லுங்கள். ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன், ஆனாலும் சொல்ல கேளலை. 26 செவியை சாய்க்கலை, கழுத்தை கடினம். என்ன நடந்துடும், சொன்னதை கேட்கணுமா, அப்படி தான் நடக்கணுமா, கடினப்படுத்துனீங்க. உங்கள் பிதாக்களை காட்டில் பொல்லாப்பு செஞ்சீங்க. நீ இந்த வார்த்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எரேமியாவுக்கு சொல்கிற ஆண்டவர், நீ இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாலும், நீ எவ்வளோ விளக்கினாலும், நீ அவங்க விளங்கிக்கணும்னு நினச்சி புரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீ எவ்வளோ வார்த்தைகளை பிரயோகித்தாலும், எவ்வளோ எத்தனைப்பட்டாலும் அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க நீ சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ அவங்களை நோக்கி கூப்பிட்டாலும் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தி ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிஞ்சு போச்சு, அவங்க வாயிலிருந்து சத்தியமும் இல்லை, அவங்க வாயில் கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை சொல்லிட்டு 29 சொல்ல, நீ யாரை தீர்க்கதரிசி சொல்ல, நீ உன் தலைமையை சிறைச்சிக்கோ, எரிந்து விட்டு உயர் ஸ்தலங்களை புலம்பிட்டு, கர்த்தர் தமக்கு சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார். ஆனால் நீ அழு, ஐயோ என் கண்ணு முன்னால் என் வாழ்நாள் காலத்தில் ஸ்தோத்திரம் என்னுடைய ஜனம் அது அழிவை சந்திக்க போகிறதே, இந்த எருசலேமின் அழிவை என் கண்கள் காணப்போகிறதே, எருசலேமே எரேமியாவே தலைமையை சிறைச்சிட்டு அழு. ஏன்னா
ஆபத்து வருகிறது. யூதா புத்திரன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்கப்பா. யூதா எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. யூதா என்னுடைய ராஜபாத்திரம். என் நாமந்தரத்தில் இந்த ஆலயத்தை, என் நாமந்தரத்தில் இந்த ஆலயம், என்னுடைய இருதயமும் என்னுடைய செவியும் வைக்கப்பட்டுதான் ஆலயம், என் கண்கள் வைக்கப்பட்ட ஆலயம் தீட்டுப்படுத்தி அருவருப்ப வச்சாங்களே. எனக்கு ஊழியம் செய்வதற்காக குமாரத்தையும் கொடுக்கிறப்பதாக அக்கினியில் தகனிச்சாங்களே. தோப்பேத்தை மேடையை கட்டி அதில் செயல்பட்டாங்களே. என் மனசில் அவங்கள குறித்தும் அவங்க பிள்ளைகளை குறித்தும் என் மனசில் அப்படியெல்லாம் நான் நினைக்கல, தோன்றலை. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் அவளை தெரிஞ்சு கொள்ளலை. மேன்மையானதை வச்சிருக்கிறேன். 32 நாட்கள் வரும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் தோப்பேத் என்று இன்னும் குமாரன் பள்ளத்தை சங்கார பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படும். தோப்பேத்தில் இடம் கிடையாமல் சவங்களை அடக்கம் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக அன்றைக்கும் நடந்தது, இனியும். ஆமாம், இந்த இஸ்ரேல் தேசத்தில் கீழ்ப்படியாக போகும்போது கடைசி கால சம்பவம் இப்படி ஆகுது. யூதாவின் பட்டணங்களையும் எருசலேம் வீதிகளையும் களிப்பின் சத்தத்தையும் இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் யூதாவின் பட்டணங்களையும் எருசலேம் வீதியும் கடைசி அதாவது தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடையதான அந்த ஹல்லேலூயா கிருபை, பேரன்பு அவர்கள் மேலே வச்சிருந்தது அந்த உடன்படிக்கையின் நிமித்தம். ஆனாலும் அங்கே ஆனாலும் 33 முடிஞ்சவுடனே இல்லை. ஆனாலும் நான் யூதாவின் பட்டணங்களையும் எருசலேமின் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மழான் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஒரு நாள் வரும், அப்போது நான் திரும்ப எழுப்பிப்பேன். ஆனால் இப்போதோ அவளை ஓய பண்ணுவேன்கிறார். ஒன்றும் கிடையாது, தேசம் பாழாய் போயிடும். ஆனால் கர்த்தருக்கு விசுவாசித்தால், மனம் திரும்பினால், ஸ்தோத்திரம், உன்னை மறுபடியும் இதே வசனம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் மகிழ்ச்சியின் சத்தமும் களிப்பின் சத்தமும் மணவாட்டின் சத்தத்தை மறுபடியும் வர பண்ணுவார். நீ கீழ்ப்படிந்தால், மனம் திரும்பினால், மனம் கசந்து ஒப்பு கொடுத்தால், உன்னுடையதான நீ செஞ்சதான தீவினைக்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்து தீர்ந்த பின்பு நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இப்பவும் பிந்தி போகவில்லை. அவர் கொடுத்ததான அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் அவருடைய சீர்படுத்தலுக்கும் அவருடையதான கண்டிதத்துக்கும் தண்டனைக்கும் இது நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், இவைகள் நியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டால், இதற்கு என்னுடையதான தவறும் என்னுடைய அலட்சியமும் காரணம் என்று நீ அறிக்கையிட்டால், அவர் அதை கேட்டு மறுபடியும் நீ இழந்து போனதை கொடுக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு கூட இந்த 7ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்துலேயும் அதை நம்ம ஜனங்களுடையதான தவறுகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிற காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்க, அப்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்தலத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை செய்தி கொடுக்கலை. அவங்க செய்கிறதான காரியம் என்னென்னு சொன்னால், மனுஷருடைய வழக்கை நியாயமாய் தீர்க்கவில்லை, பரதேசிகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்குறாங்க, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துறாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றி வருகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் திருடுறாங்க, கொலை செய்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, பொய்யானை எடுக்கிறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதான காரியங்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றி அவன் என்ன செய்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் என்ன செய்தோம், பாவம் செய்தோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. ஆனால் தங்களுடைய பாவத்தை விட்டு விலகுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஆகையினால நான் சீலோவை போல நான் எருசலேமே ஆக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் இப்படிப்பட்டதான பாவங்களை செய்கிறதான ஜனங்கள் விடுதலையாகும்படியாக ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இசப்பா, கர்த்தாவே, நீர் கொடுக்கிறதான இந்த எச்சரிப்பான வார்த்தைகளை அப்பா கேட்டு மனம் திரும்பத்தக்கதான இருதயத்தை ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக. அப்பா, இருக்கிறதான இப்படிப்பட்டதான தவறான பழக்க வழக்கங்கள், பாவங்கள் இருந்து அப்பா தேவனே நீர் அமேனப்பா நான் சீர்படுத்துங்கள், உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களை நிலைப்படுத்துவேன், இந்த ஸ்தலத்தில் நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறீங்கப்பா. அப்பா இசப்பா, அந்த கடைசி இந்த எச்சரிப்புக்கும் ஜனங்களுக்கு செவி கொடுக்கவும், தங்களை திருத்தி கொள்ளவும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்யவும் தக்கதாக ஜனங்களுடைய கண்களை திறந்தரள வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையை ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத அப்பா பால்கடிப்பான இந்த உலகத்தில்
தேவனே ஸ்தோத்திரப்பா, மனம் போல வாழாதபடிக்கு உம்முடையதான சட்டதிட்டங்களுக்கு உம்முடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அமேன் அப்பா. ஸ்தோத்திரப்பா, உண்மையாய் உம்மை தேட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.